ரஜினி சாரே எடுத்துக்கோங்க, நான் சொல்கிறேன் ஒரு எக்ஸாம்பிள். மூன்று முகத்தில் வந்து ஏகாம்பரம் சார் வந்து அவர் கவுண்டர் டயலாக் பிரமாதமாக பேசுவார். அவர் செந்தாமரை சார் செந்தாமரை சார் ஆமாம் ஆமாம். அவர் பீட்டர் சுகுமார் டைலாக்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். இவர் டைலாக்கை வந்து சார் வந்து ஒரு சின்ன பையன் மாதிரி ரஜினி சார் அவர் உட்காந்து மேக்கப் ரூமில் உட்காந்து அந்த ஷார்ட்ஸ்லாம் எடுக்கும்போது உட்காந்து சார் மெமரைஸ் பண்ணுவார். எவ்வளோ பேஜஸாக இருந்தாலும் மெமரைஸ் பண்ணுவார். பண்ணிவிட்டு அந்த டைலாக் வந்து என்ன பண்ணுவாருன்னா, என்னை கூப்பிட்டாரு லன்ச் டைமில். நான் போனேன்னா லன்ச் டைமில் அவங்க உட்காந்துட்டு பேப்பர் கையில் கொடுத்து ஆக்ட் பண்ணி காமிச்சாருங்க. அந்த ஷார்ட் அப்படி நடந்து வர்றது, போகிறது, வருது, அந்த டைலாக் சொல்கிறது எல்லாம். ஸோ தட் வாஸ் தி இன்வால்மெண்ட். அதே மாதிரி கமல் சார்லாம் வந்து ஐ காண்ட் இமேஜின் நான் வந்து இன்றைக்கி அந்த மாதிரி கமிட்மெண்ட் வந்து எப்படி கிடைக்கும்னு. அந்த லாஸ்ட்டு ஷார்ட்டில் வந்து காக்கி சட்டை சொல்கிறீங்களா நீங்கள்? நான் சொல்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஃபிலிமில் சொல்லுங்கள். மூன்றாம் பிறையில் இந்த லாஸ்ட்டு ஷாட் வந்து இவர் இந்த ட்ரெயின் புறப்படுது. அந்த டைமில் வந்து இந்த 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 பொண்ணை எப்படியாவது அட்ராக்ட் பண்ணும் ஸ்ரீதேவியை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வருவார். முடியாது, இவங்களும் ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டாங்க. அந்த ஷாட் எடுக்கும் போது ஒரு ஸ்டேஜ் நீங்கள் பார்த்துருப்பீங்க சீனில், அவர் கீழே விழுந்துருவார். லேம்ப் போஸ்டில் இடிச்சு கீழே விழுற. அது வந்து இட் வாஸ் நாட் பிளான்ட். இட் வாஸ் வந்து ஹீ டிட் இட் ஃபார் அந்த சீன் நல்லா வரணுங்கிற ஒரே இதில் பண்ணார் அவர். அப்போ பாலுமகேந்திரா வந்து சார் அப்போல்லாம் வந்து இப்போ இருக்கிற ஸ்டெடி கேமு அது இதெல்லாம் இல்லை, வெறும் ஹேண்ட் ஹெல்ட் ஷாட்டு. அவரை வந்து 4 பேர் அந்த டோர்கிட்ட கயிறை போட்டு கட்டி பிடிச்சி அப்படி தான் எடுத்தார் அந்த ஷாட்டு. பட் கமல் சார் உழுதோன்னு அழகாக பேன் பண்ணி அதை மிஸ் பண்ணாமல் எடுத்தார் அவரும். இட் வாஸ் நாட் பிளான்ட் அப்படின்ற போது வந்து டக்குன்னு பதட்டத்தில் என்ன வேணால் நம்ம அவருக்கு என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். பட் ஆனால் அதை கேப்சர் பண்ணியிருக்கிறாரு அதை அவர்.